இந்தியா 76க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. 125 ரன் வித்தியாசத்தில் தோத்துருக்கிறாங்க. இதுதான் இந்தியாவோட T20 கிரிக்கெட்டில் பெரிய தோல்வி. சஞ்சு சாம்சனை தூக்குனீங்கல்ல, உங்களுக்கு இன்னும் வேணும், இன்னும் நல்லா வேணும், தூக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இந்தியன் ஃபேன்ஸ். ஆமாம், அவங்க மனசில் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனை தூக்குனதில் வந்து மிகப்பெரிய கோவத்தில் இருக்காங்க. அதுவும் ஜிம்பாப்வே சீரீஸில் தூக்குனதில் ரொம்ப பெரிய கோவத்தில் இருக்கிறாங்க. நிறைய கேள்விகள் இருக்குது மனசில், நிறைய கேட்க போகிறோம். இந்த மேட்சை பற்றி நான் என்ன டிஸ்கஸ் பண்ணுறது சொல்லுங்கள், என்ன அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். மேட்ச் பார்த்தீங்களா, பார்க்கலையா? சரி, ஓகே, நிறைய இப்போ பேசுவோம். என் மனசில் இருக்கிற சில விஷயங்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சஞ்சு சாம்சன் விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க? சூரியவன்ஷி இப்போது ஒரு 2-3 மேட்ச் ஃபெயில் ஆகியிருக்கிறாரு, மாற்றணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2026ல் ட்ரெண்ட் பிரிட்ஜில் நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 3rd T20 மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ் ஷோவில். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகள். ஆமாம், பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 2026ல் நான் தமிழ் கமெண்ட்ரி பேனலில் நானும் இருக்கேன். ஆமாம், நீங்கள் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 2026 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட குரலில் நீங்கள் தமிழ் கமெண்ட்ரி கேட்கலாம். எதில் பார்க்கலாம்? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ்லையும் ஜியோ ஹாட்ஸ்டார்லையும் நீங்கள் பார்க்கலாம். டே 1லேருந்து ஆரம்பிச்சாச்சு. இன்னமும் நீங்கள் பார்க்கலையா? பாருங்கள். நேத்திக்கு நான் உங்கள் கிட்ட பற்றி ஷேர் பண்ணிக்கும் போது சொன்னும் போது நீங்கள் நிறைய பேர் சந்தோஷப்பட்டீங்க, நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணீங்க, ப்ளஸ் பண்ணீங்க. ரொம்ப 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 நன்றி. கொஞ்சம் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் போக போக நான் பிக்கப் பண்ணிக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். நல்லாயிருக்கும் கமெண்ட்ரி. கேளுங்க, கேட்டு உங்களோட சஜஷனை சொல்லுங்கள். அண்ட் கேட்டு நீங்கள் ஒருவேளை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ரியோட சேர்த்து இன்ஸ்டா ஸ்டோரியில் நீங்கள் வீடியோ போட்டோ இல்லை ஃபோட்டோ போட்டோ இல்லை நீங்கள் வந்து என்ன டேக் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எத்தனை பேர் கேட்குறீங்க, எவ்வளோ பேரோட நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு தேவைப்படுது. நன்றி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வாய்ப்பு, இதன் மூலமாக அடுத்தடுத்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரிங்க, ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச்சில் நான் என்ன பேசுகிறது, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அதான் சஞ்சு சாம்சன், சூரியவன்ஷி அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு நீங்கள் என்ன பேசுவீங்க? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2-3 விஷயங்கள். பிரின்ஸ் யாதவ் அவரோட செலக்ஷன்ஸ்க்கு அவர் நியாய சேர்த்து வந்துக்கிட்டு இருக்காரு. எங்கிட்டலாம் வந்து கேட்டாங்க, ஏன் புவனேஸ்வர் குமார் எடுக்கலன்னா, அவங்க பிரின்ஸ் யாதவ் எடுத்திருக்காங்கன்னு. பிரின்ஸ் யாதவ் அயர்லாண்ட்லையும் நல்லா போட்டார், இங்கேயும் நல்லா போட்டிருக்கிறாருங்கும் போது, ஓடிஐலையும் அப்கிரீன்ஸருக்கு எகென்ஸ்டாக பெட்டராக போட்டிருந்தாருங்கும் போது அவரோட செலக்ஷன்ஸ் அவர் வந்து ஓகேப்பா, நான் வந்துட்டேன்ப்பா, கரெக்டாக தான்ப்பா என்ன எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹர்ஷித் ராணாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவருமே வந்து நீங்கள் பெத்தல், டாம் பேட்டன் இவங்கெல்லாம் எடுத்து அவரையும் அவர் நியாயப்படுத்திக்கிட்டாரு. அக்சர் படலுக்கு நீங்கள் உதவு விழுந்தது, பட் ஆனால் அவர் ஒரு விக்கெட் ஒன்று எடுத்திருந்தாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்தியாவோட பேட்டிங்கும் இந்தியாவோட பவுலிங்கும். வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுக்க மாட்டார், காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது. ஹர்ஷ்தீப் சிங் நீங்கள் வச்சு ஒரு மெய்டன் போட்டு விட்டார், செம்மையாக இருந்துச்சு. விக்கெட் விடல, ஆனால் அந்த ஒரு மெய்டன் ஹர்ஷ்தீப் சிங் இன்னமும் இருக்காருன்னு. இங்கே பாருங்கள், இந்தியாவை பற்றி பாசிட்டிவாக பேசினா இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் பேச முடியும். மற்றபடி வேறு எந்த விஷயமும் இந்த மேட்ச்சில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். துளி அளவு கிடையாது, சுத்தமாக கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொல்லுவேன் அதான் ஹர்ஷித் ராணோட பவுலிங்கு, ஹர்ஷ்தீப் சிங் அந்த மெய்டன் போட்ட அந்த ஓவரு, அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ் போட்டது, அக்சர் படேலோட அந்த கம்பேக். அந்த ஓவரில் அடி விழுந்துச்சு, பட் ஆனால் அந்த ஒரு விக்கெட்டு எடுத்து கொடுத்தாரு இருந்துச்சு. மற்றபடி கிடையவே கிடையாது. இன்றைக்கி பேட்டிங் வைபவ் சூரியவன்ஷியோ, பாஸ் உனக்கு இவ்வளோ ஃபைட் பண்ணி இந்த இடத்த வாங்கி கொடுத்துருக்காங்க, என்ன பாஸ் இப்படி அவுட் ஆகிற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடித்தார் ஃபஸ்ட்டு வந்து வழக்கமெல்லாம் 6 ஒன்று, ஆனால் அதுக்கப்புறம் உடனே அவுட் ஆகிறாரு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி, ஆர்ச்சருக்குலாம் இருக்கும், ஹேய் என் ஊரில் வந்து நீ எப்படி என்னை அடிச்சிருவியா, ஏன்னா எங்களை அடிச்சிருவியா அப்படின்னு இருக்கும். அப்படி தான் வைபவ் சூரியவன்ஷிக்கு போடுறாங்க, அப்படி தான் வைபவ் சூரியவன்ஷி எடுக்கிறாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக வைபவ் சூரியவன்ஷி அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவையும் இஷான் கிஷனையும் நான் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறேன். ஆனால் அதில் அபிஷேக் சர்மா அவுட் ஆகிற விதமோ, அதுக்கப்புறம் இஷான் கிஷன் அவுட் ஆகிற ஒரு விதமோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அது என்னன்னு தெரில. வைபவ் ஒன்றில் அபிஷேக் சர்மாவுக்கோ இல்லை இஷான் கிஷனுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவருக்கு இந்த பால் தான் அந்த பால் தான் எல்லா இடத்துலையும் அவர் விளையாடுவார், எல்லா பாலும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் எனக்கு இஷான் கிஷன் அவுட் ஆனது, அபிஷேக் சர்மா அவுட் ஆனது ஏற்றுக்கவே முடியல. சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பவர் பிளேயில் ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃபீல்டர் வச்சு போடுறாங்க. ஷார்ட் பால் பிரச்சனை, தப்பிச்சிட்டாரு இப்போலாம். அதுக்கப்புறம் அவுட் சைட் ஆஃப் பால் பிரச்சனை, அவர் அவுட் ஆகிறாருன்னு இருக்குது. இப்போ டவுன் த லெக் சைட் ஆர்ச்சர் போகிறாரு,
அதை எங்கே வேணாலும் அடிச்சிருக்கலாம். கரெக்டாக ஸ்கொயர் லெக் ஃபீல்டர்கிட்ட கையில் கொடுக்குறாரு. ஆர்ச்சரே சிரிக்கிறாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப அந்த புதக்குழியில் அவர் விழுந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட் ஆனதையும் என்னால் ஜீரணிக்கவே முடியல. சிவம் துபே, அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர், இவங்களுக்கு எட்ஜி ஜோஸ்டங் ஓவர்லையும் ஆர்ச்சரோட ஓவர்லையும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருந்துச்சு. இதுலேயும் ஹர்ஷ்தீப் சிங் தான் சுத்துறாரு எட்ஜ் ஆகுது, கேட்ச் விட்டாங்க, திரும்ப வந்து தப்பிச்சு போனாரு, திரும்ப மாட்டிக்கிட்டாரு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, அதுக்கப்புறம் திலக் வர்மா, அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. அவுட்டா நாட் அவுட்டானு ஸ்டெம்பிங்னு கொடுத்து அவுட்னு கொடுத்து அவரை கிளப்பி விட்டாங்க. அவசரப்பட்டிருக்க வேணாம். திலக் வர்மா கிடைச்ச சவாரியை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன். டக்குன்னு விக்கெட் விழுந்துச்சு. இந்த விக்கெட் விழுந்ததுக்கெல்லாம் காரணம் பிச்சா, இல்லை அவங்க டெட்லியாக போட்டாங்களா, இல்லை டார்கெட் பெருசா, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன நினச்சிட்டு உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது தெரியவும் மாட்டேங்குது. 200ங்கிற டார்கெட்டை நினச்சி இவங்க பெருசாக பயந்தாங்களான்னு தெரியல. எதுக்கு பயப்படணும்? எதுக்கு இப்படி ஆடணும்? இன்னைக்கு ஹர்ஷித் ராணாவையும் மேலே ஏன் அனுப்பிவிட்டாங்க? இப்படியே ஒரு கேள்வி இருக்குது. சரி, அதை கேள்வி விடுங்க. ஆனால் இந்த 200க்கு இந்த ஸ்கோருக்குலாம் இப்படி ஆடணும் அவசியமே இல்லை. பவர் பிளேலே நீங்கள் ஓரளவு அந்த 55 கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னா விக்கெட் 5 விக்கெட் போயிருச்சு. பேட்டிங் விஷயத்தில் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. அங்கே பாருங்கள், அழகாக பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணாங்க. எனக்கு இங்கிலாண்டில் பிடிச்ச விஷயமே அதுதான். சால்ட்டும் பட்லரும் சேர்ந்து 43 ரன்னு ஒரு அஸ்திவாரத்தை போட்டாங்க. சால்ட்டு பெத்தல் 40 ரன்னு 21 பாலில் குயிக்கா. திரும்பி சால்ட்டு சாம்கரன் 26 பால் 47. வில்ஜாக்ஸு, அதுக்கப்புறம் சாம்கரன் 34 பாலில் 17. சாம்கரன் வந்து ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப். திரும்பி சாம்கரன் வில்ஜாக்ஸும் சேர்ந்து 34 ரன் பார்ட்னர்ஷிப். இந்த 2 இடத்துல இந்த 2-3 பார்ட்னர்ஷிப் யாராவது இந்தியன்ஸுக்கு அமைச்சிருந்தா அதை விடுங்க, பேசி என்ன யூஸ்ன்னு சொல்லுங்கள். அந்த பக்கத்தில் இங்கிலாந்து சூப்பராக விளாண்டாங்க, அழகாக விளாண்டாங்க, பேட்டை விட்டுட்டே இருந்தாங்க. இந்தியா T20 வேர்ல்டு கப் வின் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ இங்கிலாந்து அந்த பேட்டிங் பார்க்க முடியுது. கரெக்டாக கருத்தாக விளாட்றாங்க. என்ன ஜாஸ் பட்லர் வந்து ஒரு 50யோ ஒரு 100ஓ பார்க்க முடியலங்கிறது ஒரு வருத்தம். ஆனால் இன்னைக்கு சால்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போடுற சால்ட்டோ வில்ஜாக்ஸோ சாம்கரனோ நீ போடுற ஒவ்வொரு தப்பான வாளுக்கும் அடி உத குத்து உண்டு. விளாவிலே குத்துனாங்க, கழுத்திலே குத்துனாங்க. அது நடந்துச்சு. ஓகேங்களா? ஸ்ரேயாஸ் ஐயர் இந்தியன் டீமோட கேப்டன்சியை கன்டினியூ பண்ணுவாரான்னு கேட்குறீங்களா? நான் அதை பற்றி பேசிட்டேன். திரும்பவும் இங்கே பாருங்கள், அவருக்கு டைம் கொடுங்க அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன் ரிவ்யூவில். ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் இன்னைக்கு அவுட் ஆனதே வித்தியாசமாக அவுட் ஆகிறாரு. ப்ரெஷரான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் போட்டால் தூக்கத்தில் கூட எழுந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன குழந்தையும் அடிக்கும். டவுன் த லெக் சைட் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கிளான்ஸ் ஆடிடும். ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபைன் லெக் பக்கம் அடிக்கும். ஆனால் கரெக்டாக ஸ்கொயர் லெக்கில் அடித்தார். எப்படி என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. இங்கே பாருங்களேன், 2022 T20 வேர்ல்டு கப்புக்கு இடையில ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப் இருக்குது, 2 IPL கண்டிப்பாக ஆடுவாங்க, ஏஷியா கப் இருக்குது, ஏஷியன் கேம்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஸ்ரேயாஸ் ஐயர் எப்படி தாக்க பிடிக்க போகிறாரு? இப்போது சப்கார்டினேட் ஓவர்சீஸில் யோசிக்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், இன்னும் 2 வருஷத்துக்கு இடையில ஒரு பெரிய டோர்னமெண்ட்ஸ் அவருக்குன்னே இவ்வளோக்கு இருக்குது. இது ஒரு பக்கம். ஐபிஎல்ல பாருங்களேன், இப்போ பிராப் சிம்ரனும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியன் ஷாரியாவும் அடிக்கலன்னா அந்த மேட்சை ஸ்ரேயாஸ் ஐயர் அடிச்சிருக்கிறாருங்கிற ஸ்டாட்ஸும் பாருங்கள். அடிப்பார், ரொம்ப கம்மியாக அடிச்சிருப்பார். அதுவும் நான் சொல்லிக்கிறேன். எல்லா மேட்சும் அவர் ஆனாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது ஒன்று சொல்லுவேன், தனியாக எடுத்துகிட்டு இன்றைக்கெல்லாம் சான்ஸ் கிடச்சிச்சு, அழகாக கிடச்சிச்சு. இன்றைக்கி தேர்த்தி இருந்திருக்கலாம், ஒரு 50, 60, 70 போட்டு தேர்த்தி இருந்திருக்கலாம். அவர் ஸ்ரேயாஸ் ஐயர் மிஸ் பண்ணிட்டாரு. அயர்லாண்டில் மிஸ் பண்ணார். அயர்லாண்டில் அவருக்கு கேப்டன்சி கொடுத்தாங்கல்ல, அங்கேயே ஜெயிச்சிருந்தாருன்னா இந்த இங்கிலாந்து சீரீஸை வேறு மாதிரி அணுகி இருந்திருப்பார். அங்கே ஒரு வேளை அவருக்கு பேட்டில் சரியாக போட்டதான் அங்கே வேறு மாதிரி அழுந்திருப்பார். ஸ்ரேயாஸ் ஐயர் மிஸ் பண்ணுறாரு, தப்பு பண்ணிட்டாரு. இப்போ சஞ்சு சாம்சன் விஷயத்துக்குள்ள வரும்போது என்ன சொல்லுவாங்க, என்னங்க பேசணும் சொல்லுங்கள். அதே பேசிட்டோம்ல. வைபவ் சூரியவன்ஷியை கொண்டு வந்தாங்க பாருங்க. சஞ்சு சாம்சன் ஒரு 3 மேட்ச் ஃபெயிலு, உடனே வைபவ் சூரியவன்ஷியை கொண்டு வந்துட்டாங்க. வைபவ் சூரியவன்ஷி ஒரு 2 மேட்ச் ஃபெயில் ஆகிட்டாரு. ட்ரா பண்ண போகிறாங்களா? என்ன பண்ண போகிறாங்க? ஏஷியன் கேம்ஸ் வருது, அதில் வைபவ் சூரியவன்ஷி இப்படி போய் ஆடிட்டு இருந்தாருன்னா இல்லை ஜிம்பாப்வே சீரீஸில் அடிச்சிருவார், போட்டுருவார். ஓகேங்களா? அடுத்த மேட்ச் 2 மேட்ச்லேயே குடிப்பா நடக்கலாம். ஆனால் ஆர்ச்சர் அண்ட் அவங்களோட பவுலர்ஸ் அதை விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சஞ்சு சாம்சன் விஷயத்தை எல்லாம் வருத்தப்படுறது வரைக்கும் வேறு எதுவும் எனக்கு தெரியலங்க. ஒன்றுமே தெரியல. நீங்கள் இதுக்கு மேலே என்ன சோதிக்க போகிறீங்கன்னு தெரில. இந்த மாதிரியான முடிவுகள் வந்து ஒரு மாதிரி பேருக்கு இடையே ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணும். தங்களோட இடம் நிரந்தரம் இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்களான்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக இந்த விஷயத்தில் ஒரு மாதிரி இது சஞ்சு சாம்சன் மட்டும் தானே இல்லை மற்ற பிளேயர்ஸுமே எனக்கு தெரியல. ஆனால் பிஷ்ணோவே அந்த ஒரு 2 நோ பால் போட்டதெல்லாம் ட்ராப்டு. ஓகே, இந்த பக்கம் சஞ்சு சாம்சன் எதனால் ட்ராப்டு? 2 மேட்ச் அடிக்கலன்னா தெரில. ஓகேங்களா? சரிங்க, நான் வந்து சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணியிருக்க கூடாது தான் நான் முன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இப்பயும் சொல்கிறேன், அதான் சொல்லுவேன். வைபவ் சூரியவன்ஷி இங்கே பாருப்பா, உனக்கு டைம் வரும்ப்பா. இந்தியா வந்து சீரியஸ் தோக்குறாங்கன்னா
இல்ல மேட்ச சீரிஸ ஜெயிச்சாங்கன்னா, உனக்கு 1, 2 மேட்ச் வந்துரும்ப்பா. அது ஆடுப்பா. அப்புறம் வரலாம்ப்பா அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். சரி ஓகே. ஜெயிச்சா அப்படி சொல்லியிருப்பியான்னா, ஜெயிக்கலல்ல. அப்ப சொல்லி தானே தீரணும். சொல்லுவாங்கல்ல. அது ஒரு தோல்வி இல்ல. தொடர்ந்து தோல்வி இல்ல. அப்ப பேச தானே அவங்க சொல்லுவாங்கல்ல. அதான் சொல்றேன். சரி ஓகே. நீங்க சொல்லுங்க. அவ்வளோதான். இப்போ அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க. அடுத்தடுத்து எனக்கு இங்க கமெண்ட்ரி இருக்குங்கிறதுனால, வெய் வி மேட்சோட ரிவ்யூ வீடியோ வரும். ப்ரிவ்யூ வீடியோ மட்டும் எனக்கு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா கேப் இல்ல. ஓடிஐ சீரிஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரிவ்யூ வீடியோ போடுறேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்போ 7ஆம் தேதி முடியுது ஒரு T20. அ அடுத்தது திரும்பி 9ஆம் தேதி பிரிஸ்டோல்ல ஆரம்பிக்குது. அது முடிஞ்சோனே 11ஆம் தேதி. ஒரு 3 நாள், ஒரு 4, 5 நாள் கேப்ல ஒரு 3 மேட்ச் வருதுங்கும்போது முடியல. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி தான் ஓடிஐ மேட்ச் ஆரம்பிக்குது. அப்ப இடையில எனக்கு ஒரு கேப் இருக்கும். அப்போ ஒர்க் பண்ணி உங்களுக்கு நான் குடுப்பேன். ஸோ, அதனால ப்ரிவ்யூ மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ரிவ்யூ வருது. ஓடிஐயோட ப்ரிவ்யூ வரும் பாருங்க. வீடியோ நிறைவடைகிறதுங்க. அப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்ல என்னோட கமெண்ட்ரிய கேளுங்க. கேட்டு உங்க ஃபீட்பேக்க குடுங்க. நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி என்னோட நான் கமெண்ட்ரி பண்றதோட சேர்த்து வீடியோ எடுத்து Instagramல டாக் பண்ணி ஸ்டோரி போடுங்க. பார்த்தா சந்தோஷப்படுவேன். அப்ப நம்மள இவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் குடுங்க. வீடியோ நிறைவடைகிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. சஞ்சு சாம்சன் திருப்பி கொண்டு வரணுமான்னு.